தலைவருக்கெல்லாம் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நினைவு நாள். அவரை பற்றி கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. அதுபோல் நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காகவே மறைந்தார். தன் இன மக்களுக்கும் தன் குடும்ப மக்களுக்கும் வாரிசு அடிப்படையில் வாரிசு பதவி வேண்டும் என்று, வாரிசுக்கு உருவாக்கணும் என்று கல்யாணம் கூட பண்ணாமல், வாரிசு இல்லாமல் இருந்தாலும் தமிழ்நாடு மக்களை என் வாரிசு என்று தமிழ்நாடு மக்களுக்காக வாழ்ந்து தமிழ்நாட்டுக்காக பல எண்ணற்ற நல்ல திட்டங்களை தீட்டியவர். காந்தியவாதி. காங்கிரஸில் எப்படி வடக்கே பாடுபட்டாரோ தெற்கே உள்ள காந்தி நம் காமராஜர் அவர்கள். காந்தியைப் போல் அகிம்சையும் சரி அன்பும் சரி அரவணைத்து தமிழ்நாட்டை ஆட்சி நடத்தினார். அண்ணா அவர்கள் காமராஜர் அவர்கள் ஆட்சியை என்றுமே குறை சொன்னதில்லை. அதேபோல் காமராஜர் அவர்களும் அண்ணா ஆட்சிக்கு வந்து 6 மாத காலங்கள் எந்த குறையும் சொல்ல வேண்டாம், அவர்கள் ஆட்சி நடக்கட்டும் என்று, அதுக்கப்புறம் குறைய பேசுவோம் என்று நினைத்தவர். எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் என்ன கட்சி வேறு இருந்தாலும் அவர் வழியே எம்ஜிஆரும் நல்லதே செய்தார். காமராஜரைப் போலவே அவரும் சிவாஜி கணேசன் அவருக்கு ஒரு சிஷியன். எங்கும் எப்போதும் அவர் வழியே நடக்கும் உன்னத தலைவன் சிவாஜி கணேசன் அவர்கள். ஒவ்வொரு தலைவரும் காமராஜரை குறை சொல்ல முடியாத அளவுக்கு காமராஜர் வாழ்ந்தார்கள். இரு துருவங்கள் சிவாஜியும் எம்ஜிஆரும் இருந்தாலும் காமராஜரை இருவருமே பெருந்தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். பசும்பொன் முத்துராம தேவர் அவர்கள் காமராஜரும் உற்ற நண்பர்கள். அவர் இல்லாமல் இவர் இல்லை, இவர் இல்லாமல் அவர் இல்லை. இருவரும் ஒரு நல்ல தோழர்கள், பள்ளி தோழர்கள், ஒரே ஊர் ஒரே நாடு என்று ஒன்றாக வாழ்ந்தவர்கள். சில அரசியல் காரணங்களால் மாறி கட்சியில் சேர வேண்டியதாகிவிட்டது. இருந்தாலும் என்றுமே அவர்கள் நண்பர்கள் தான். காமராஜர் அவர்கள் கல்யாணம் கூட பண்ணாமல் நாட்டுக்காக பல கஷ்டங்களை அனுபவித்து பல நல்ல நல்ல திட்டங்களையும் தீட்டினார் முதலமைச்சராக இருக்கும்போது. அதுபோல் முதலமைச்சராக இருக்கும்போதே பதவி விட்டு கொடுத்து இன்னும் நான் இந்திய தேசத்துக்காக பாடுபடப் போகிறேன் என்று டெல்லிக்கு சென்றார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக. அங்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் பெரியார் அவர்கள் என்றுமே காமராஜரை மதிப்பார். காமராஜர் தோற்றது போது கூட அப்போது கூட பெரியார் ரொம்ப வருத்தப்பட்டார் பெரியார் அவர்கள். ஏனென்றால் காமராஜர் எப்பயும் ஒரு அன்பு பாசம் வைத்திருந்தவர். இந்திரா காந்தி அம்மாவர்கள் நேரு மகள் நல்ல ஆட்சி தருவார் என்று ஆட்சியவே அவர்களுடன் ஒப்படைத்தார். அவர் நினைத்திருந்தால் பிரதமர் மந்திரியாக அவரே ஆகியிருக்கலாம். இருந்தாலும் அவர் மற்ற இருவரை வைத்து அழகு பார்த்தார். மொரார்ஜியும் இந்திரா காந்தி அவர்களும் பிரதமராக அழகு பார்த்தவர் நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பதவிக்கோ காசுக்கோ பணத்துக்கோ எதுக்கும் அவர் அடிமையாகவும் இல்லை, ஆசைப்படவும் இல்லை. எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆல் இந்தியா காங்கிரஸ் ஒரு தலைவராக வாழ்ந்தவர். ஆனால் என்றும் எளிமை, எங்கும் எளிமை, இனிமை எளிமை, அது அவருக்கு என்றுமே உரிமையானது. எங்கு சென்றாலும் காசு பணம் எதிரையும் ஊழல் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லாமே சட்டத்திட்டங்கள் கரெக்டாக நடத்தினர். பாலம் போட வேண்டும் என்றாலும் அதை உடைத்துட்டு போட வேண்டாம், இன்னொரு பாலம் தனிப்பாலம் போடும் என்று சொல்லி எதுக்குமே ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்த பெருந்தலைவர் நம் காமராஜர் ஐயா அவர்கள். நேரு, ராஜாஜி பெரும்பெரிய தலைவர்களோடு வாழ்ந்தாலும் பள்ளி பிள்ளைகள் மேல் அளவதி பாசம் கொண்டவர் ஐயா காமராஜர் அவர்கள். கிராமத்தில் எல்லாரோடும் நட்பாக பழக வேண்டும் என்பதற்காக எல்லாரோடும் அன்பாக பழகக்கூடியவர். அவர் பள்ளி குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லா ஊரும் கல்வி சாலையை திறந்து வைத்து 3 கிலோமீட்டருக்கு ஒன்று ஸ்கூல் இருக்கணும் என்று, சின்ன பிள்ளைய தூரமாக அலைந்து போய் படிக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஊரும் கல்வி சாலை திறந்து கல்வி கண் திறந்த கடவுளாக மாறினார். எல்லா ஜாதியும் எல்லா ஜனங்களும் படிக்கணும், மேல் ஜாதி மட்டும் படிப்பு சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் சொந்தம் பொதுவாகணும் என்று ஒரு சட்டத்தை போட்டு அதை சட்டத்தை நடைமுறைப்படுத்தவரும் நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்.
சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது இன்றைய தலைமுறையில். இருந்தாலும் அன்று பட்ட காமராஜர் பாடு இன்று நல்ல ஒரு படிப்பினையும் நல்ல ஒரு பொசிஷனில் நிறைய பேர் இருக்கிறார். அதற்கு எல்லாத்துக்கும் உதவியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இன்றைய கட்சியிலும் எல்லாமே செய்கிறார்கள். இருந்தாலும் அதற்கு முதல் வித்திட்டவர் காமராஜர் அவர்கள். அதேபோல் எம்ஜிஆரும் அவர் வழியே வந்தவர். எம்ஜிஆர் நம் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம், பள்ளி குழந்தைகள் பட்டினியோடு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக, காலையில் சாப்பிடாமல் வந்தால் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்க முடியாது, சாப்பாடு இல்லைன்னு கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக, நீங்கள் பள்ளிக்கூடம் வாங்க, நான் சாப்பாடு போடுகிறேன் என்று சாப்பாடு போட்டு மதிய உணவு திட்டம் என்பதை ஆரம்பித்து வைத்தார். அந்த மதிய உணவு திட்டம் வச்சு பிள்ளைகள் நிறையா பள்ளிக்கு வந்து நிறைய பேர் படித்து நல்ல நிலைமைக்கு வந்தார்கள். கஷ்டப்படுற எண்ணற்ற குடும்பங்கள் மதிய உணவு திட்டத்தால் பயனளித்தவர் நிறைய பேர். அந்த மதிய உணவு திட்டம் என்றுமே யாருமே மறக்க முடியாது. இன்று பல பேர் பலவிதமாக பல தலைவர்கள் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அன்று எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி இன்னும் ஒருபடி மேலே உதவி பண்ணினார். அது இன்றும் தொடரும். என்றுமே வந்து பள்ளியில் வந்து படிக்கும் பிள்ளைகளுக்கு மதிய உணவு இல்லை என்று குறை வைக்காமல் என்னென்ன திட்டங்களை தீட்டி, சத்துணவு திட்டங்கள் நிறையா தீட்டி எல்லாமே இது பண்ணி கல்வியில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும். அரசியலில் தேவர் அவரையும் காமராஜரும் பிரித்தது அரசியல் பிரித்து விட்டது. இருந்தாலும் அவர்கள் என்றுமே நல்ல நண்பர்கள் தான். அரசியல் தான் எப்போது என்ன செய்யும் என்று தெரியாது. ஆனால் பெருந்தலைவர் மறைந்தபோது எல்லாருமே கண்ணீர் விட்டார்கள். ஏனென்றால் பெருந்தலைவர் அந்த மாதிரி வாழ்ந்தார். எல்லாருக்கும் முன்னோடியாக வாழ்ந்தார். யாருக்கும் நீ உழைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி, யார் பணத்தையும் திருடக்கூடாது, எந்த ஒரு கவர்மெண்ட் பணத்தையும் அடித்து தின்றக்கூடாது என்பது ஒரு வழிகாட்டியே வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவன். அந்த தலைவன் அவர்கள் ஆல் இண்டியா காங்கிரஸ் பார்ட்டி பெருந்தலைவர், எம்பி, எம்எல்ஏ இவ்வளவு இருந்தாலும் இறக்கும்போது வெறும் 115 ரூபா மட்டுமே வைத்து இறந்த